தோல்வி, அவமானம், கோபம் ஒரு மன்னனை உலகம் வணங்கும் மகரிஷியாக மாற்ற முடியுமா? ஒரு நாட்டின் சக்தி வாய்ந்த மன்னன் கௌசிகன். அவன் தன் படை பரிவாரங்களுடன் வேட்டையாடுவதற்காக அடர்ந்த காட்டிற்குள் புறப்பட்டான். வேட்டை முடிந்து திரும்பிய போது அவன் கண்களில் பட்டது அமைதியும் ஆன்மீக ஒளியும் நிரம்பிய வசிஷ்டரின் ஆசிரமம். மன்னனையும் ஆயிரக்கணக்கான படை வீரர்களையும் பார்த்த வசிஷ்டர் அன்போடு கூறினார், மன்னா, நீங்களும் உங்கள் படை வீரரும் உணவருந்திவிட்டுதான் செல்ல வேண்டும் என்று. கௌசிகன் சிரித்தான். காட்டில் இருக்கும் ஒரு ஆசிரமத்தில் எனக்கும் என் படைக்கும் உங்களால் எப்படி விருந்து கொடுக்க முடியும் என்று கேட்டான். வசிஷ்டர் அமைதியாக தொழுவத்திற்கு சென்றார். அங்கிருந்த தெய்வீக காமதேனுவிடம் வந்திருக்கும் அனைவருக்கும் அறுசுவை விருந்து அளி என்று கூறினார். சில நொடிகளில் அறுசுவை உணவுகள் தெய்வீக பெண்மணிகளால் பரிமாறப்பட்டது. முழு ஆசிரமமே ராஜ விருந்தாக மாறிவிட்டது. இதை கண்ட கௌசிகன் அதிர்ச்சியடைந்தான். பிறகு அவன் மனதில் எழுந்தது பக்தி அல்ல, பேராசை. இப்படிப்பட்ட கோமாதா முனிவரிடம் அல்ல, மன்னனிடம்தான் இருக்க வேண்டும் என்றான். ஆனால் வசிஷ்டர் உறுதியாக மறுத்தார். அந்த மறுப்பு ஒரு மன்னனின் அகம்பாவத்தை எரிய வைத்தது. கோபமடைந்த கௌசிகன் படை வீரர்களிடம் கட்டளையிட்டான், காமதேனுவை இழுத்து வாருங்கள் என்று. அடுத்த கணமே வசிஷ்டரின் தவசக்தி வெடித்தது. அவரது சாபத்தில் படை வீரர்கள் சாம்பலாயினர். அந்த நொடியில் கௌசிகன் உணர்ந்தான், அரச பலத்தை விட தவ பலம்தான் மிக பெரியது என்று. அரச வாழ்க்கையை விட்டு கடுமையான தவத்தில் ஈடுபட்டார் மன்னர். அவர்தான் விஸ்வாமித்திரர். கடுமையான தவத்தின் மூலம் அளவற்ற சக்தி பெற்ற விஸ்வாமித்திரர் ஒரு முறை திருசெங்குவுக்காக புதிய சொர்க்க உலகத்தையே உருவாக்கினார். அந்த செயலால் அவரது தவசக்தி பெரிதும் குறைந்தது. இழந்த தவசக்தியை மீண்டும் பெற விஸ்வாமித்திரர் ஒரு புனித தலத்தை தேர்வு செய்தார். அந்த இடம்தான் விஜயாபதி. கடற்கரையை ஒட்டிய அந்த தெய்வீக பூமியில் அவர் மகா யாகம் தொடங்கினார். கடற்கரை அருகில் இறைவனையும் இரவியையும் லிங்க திருமேனியாக உருவாக்கி ஓமகுண்டம் வளர்த்தார். விஸ்வாமித்திரர் யாகம் செய்ய தொடங்கினார். ஆனால் அந்த யாகம் நிறைவேற விடாமல் தடாகை என்ற அரக்கி பயங்கர தொல்லை கொடுத்தாள். தடாகையை அழிக்க விஸ்வாமித்திரர் அழைத்தார் அயோத்தியின் இளவரசர்களான ராமர், லட்சுமணரை. ராமர் தனது தெய்வீக அம்பை எடுத்தார். ஒரே அம்பு தடாகையை நோக்கி பாய்ந்தது. அம்பு தாக்கிய வேகத்தில் அரக்கி அருகில் இருந்த மலையில் விழுந்து மடிந்தாள். தடாகை வதத்திற்கு பிறகு ராமருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தையும் விஸ்வாமித்திரர் இங்கு போக்கினார் என்று கூறப்படுகிறது. இப்போது எந்த தடையும் இல்லை. விஸ்வாமித்திரரின் யாகம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. யாகத்தின் முடிவில் இறைவனும் இறைவியும் தம்பதி சமேதராக விஸ்வாமித்திரருக்கு காட்சியளித்தனர். விஸ்வாமித்ரா, நீ இழந்த சக்திகளை மீண்டும் பெற்றுவிட்டாய். காசிக்கு செல். உன்னை சபித்த வசிஷ்டரின் வாயாலே பிரம்மரிஷி பட்டம் பெறுவாய் என்று அருள் புரிந்தனர். பின்னர் விஸ்வாமித்திரர் காசிக்கு சென்றார். அங்கே அவரது குருவான வசிஷ்டரின் வாயால் பிரம்மரிஷி என்ற உயர்ந்த பட்டத்தை பெற்றார். இன்றும் விஜயபதியில் கமண்டலத்துடன் கம்பீரமாக விஸ்வாமித்திரர் நிற்கிறார். ஓமகுண்ட கணபதி, ராமர், லக்ஷ்மணர் சன்னதி, யாகம் நடந்த ஓமகுண்டம் அனைத்தும் இந்த புனித வரலாற்றின் சாட்சிகளாக நிற்கின்றன. தோல்வியை வெற்றியாக மாற்றிய மண், அவமானத்தை ஆன்மீக சக்தியாக மாற்றிய மகரிஷி, அந்த தெய்வீக நிலம்தான் விஜயாபதி. நாமும் இங்கு சென்று வழிபட்டால் நம்முடைய சகலவிதமான தோஷங்களும் நீங்கி நாம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம் என்பது நம்பிக்கை. இத்திருத்தலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மேலும் இது போன்ற புராண கதைகளை தெரிந்து கொள்ள லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.